பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு மகாராஜாவின் இனிய திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் ஆசீர்வாத விடியல் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்களுடைய சுக வாழ்வுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை சுகவீனத்தோடு, பயத்தோடு, பிரச்சனைகளோடு இருந்தால் இந்த நாள் ஆராதனையின் மூலமாய் நிச்சயம் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஆமென். நானும் என்னுடைய துணைவியாரும் இணைந்து பாடி கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு வருவதற்கு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். பவுலும் சீலாவும் பாடி துதித்த போது அவர்களை கட்டியிருந்த கட்டுக்கள் அறுக்கப்பட்டது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பயம் என்ற கட்டிலே எல்லாரும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டை துதியினாலே உடைப்போம். கர்த்தர் இதுவரையிலே நமக்கு நல்லவராயிருந்தார், இனியும் நல்லவராயிருப்பார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை துதிக்க நமக்கு கிடைக்கிற நல்ல தருணங்களை எல்லாம் பயன்படுத்தி நம்முடைய சுகத்தையும் விடுதலையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்வோம். எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை பாடுவதற்கு ஆர்வமாய் இருக்கிறீர்களா? துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகளின் மத்தியில் வசிப்போனை என்று பாடப்போகிறோம். 121 சங்கீதத்திலே கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற பாதுகாப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 22 சங்கீதம் 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர். அந்த துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரை துதித்து அவர் நமக்கு கொடுத்த பாதுகாப்பை எல்லாம் எண்ணி துதிக்க போகிறோம். இப்பொழுதும் துதியுங்கள். வியாதியோடு பலவீனத்தோடு இருந்தாலும் உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும். ஆமென். ஜீசஸ். ஹalleluya. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற அந்த அதிசயமான தெய்வத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. மத்தியில் வசிப்போனை, அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய துதியைத்தான். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். துதியுங்கள். துயரங்கள் மாறும், துன்பங்கள் விலகும். கடந்த துன்பத்தின் காலங்களில், அடைந்த ஆறா துயரங்களில், ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாயேசன காணந்தமே. ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாயேசனக்கு ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. சேர்ந்து பாடுங்க. துதி
தேவனை வசிப்போனை. இன்றைய தினம் வரையிலும் காத்தாரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தாரே. இதுவரையிலும் கர்த்தர் நம்மை காத்து வருகிறார், இந்த நிகழ்ச்சியில கூட்டி வருகிறார். அவருக்கே எல்லா மகிமை கனம் உண்டாவதாக. சுகத்துக்கு காரணர் அவரே. இன்றை தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. கிருபையால் கடந்து வந்தோம் அன்பே ஆருயிரே ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. சேர்ந்து சொல்லுங்க. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை. ஆனந்தமே, பரமானந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோருக்கு ஆனந்தமே. அழுது கொண்டிருக்கிற இந்த உலகில் ஆனந்தமாய் வாழ இயேசுவை அண்டிக் கொள்வோம். மனுக்குலத்தின் வியாதிகளை எல்லாம் சிலுவிலே சுமந்து தீர்த்த அவரை அண்டிக் கொள்வதே இந்த நாட்களில் நமக்கு பாக்கியம். ஆனந்தமே, பரமானந்தமே. அண்ணலை அண்டினோ கானந்தமே. அல்லேலூயா உமக்கல்லேலூயா, என்னாலுமே உமக்கல்லேலூயா. ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. அதிசயமானவரை அதிலும் மேலானவரை, அதிசயமானவரை அதிலும் மேலானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. அன்பு சகோதரா சகோதரியே, நாம் துதிக்க அவர் பாத்திரர். காரணம், கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்திட்ட ஆறா துயரங்களில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் வீடுகளில் ஏற்பட்ட துயரங்கள், துன்பங்கள், உங்களுக்கு நடந்த சில வேதனையான அனுபவங்கள், அவைகள் மத்தியிலே இன்றைக்கு நீங்கள் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு தேற்றப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவர் இயேசு காரணமாயிருக்கிறார். அவருக்கு பேர் சகல ஆறுதலின் தேவன். ஒருவர் தான் எந்த துயரத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஆறுதல் தர முடியும். இந்த நாட்களிலே நம் தேசத்தில் காணப்படுகிற பல துயரங்கள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், சத்தம், அழுகை, மருத்துவமனைகளிலே ஒவ்வொரு இடங்களிலும் வியாதி பெருத்தவர்கள் நிரம்பி வழிகிறார்கள். வாசல்களில் எல்லாம் அழுகின் சத்தம். யார் என் கண்ணீரை துடைப்பார் என்று இயக்கம். ஆண்டவர் இயேசுவை அண்டிக் கொள்ளுவோம். வேதம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இப்பொழுது இல்லாமல் எப்பொழுது அவரை அண்டிக் கொள்ளப் போகிறோம்? 73 சங்கீதம் 1 சொல்லுகிறது, தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று
அவர் உங்களுக்கு என்றைக்கும் நல்லவராயிருப்பார், உங்களை கைவிடாதிருப்பார். அதனால்தான் பக்தன் பாடுகிறார், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்று. அவரை நீங்கள் பற்றி கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்கள் கூடவே இருப்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் வேதனை மாற்றுவார். எங்களோடு கூட சேர்ந்து பாடலாமா? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஓ ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இயேசு ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். துதித்தால்தான் விளைவின் ஆவிகளை, மரணத்தின் ஆவிகளை மிதித்து ஜெயமெடுக்க முடியும். மௌனமாயிருந்து கலங்கி கொண்டிருந்தால் துயரங்கள் அதிகமாகும், துக்கங்கள் அதிகமாய் கொண்டே இருக்கும். சங்கீதம் 39:2 தாவீது சொல்கிறார், நான் பேசாமல் மௌனமாயிருந்தேன், என் துக்கம் அதிகரித்தது என்று. ஆனால் துதித்தால் விடுதலை நிச்சயம். எத்தனை துயரங்கள், ஏமாற்றம், தோல்விகள், எத்தனை துயரங்கள் நம் வாழ்க்கையில, ஏமாற்றம், தோல்விகள். துதித்து பாடுங்கள். கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், அவர் கரம் நீட்டி தேற்றுவார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். தனிமையில இருக்கீங்களா? வியாதி நிமித்தமாய் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கீங்களா? தனிமை உங்களை வாட்டுகிறதா? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் தனிமையில் இருக்கிற எனக்கு இயேசு ஆதரவா இருப்பாரா என்று ஏக்கத்தோடு இருக்கீங்களா? ஒரு நாளும் விலகாதவர். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. உங்கள் வீட்டாரெல்லாம் உங்களை தனிமையில விட்டு தூரமா இருக்கலாம், ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசு உங்கள் அருகாமையில வந்து உங்களை குணமாக்கி உங்களோடு கூட இருந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார். ஞானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். உங்கள் ஞானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், நீங்க தப்பி செல்ல வழி செய்வார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இப்பொழுது கண்ணீரின் மத்தியில் இருக்கீங்களா? கண்ணீரின் நடுவிலே இயேசு என் வாழ்க்கைக்கு நல்லவரா இல்லாதது போல இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் உங்க கண்ணீரின் மத்தியிலும் அவர் நல்லவர்.
கண்ணீரை காண்கிறவர் நிச்சயம் உங்களுக்கு அதிசயம் செய்வார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், கதறலை கேட்கிறார், உன் வேதனை அறிகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எழும்புங்கள். ஜெப வீரர்களாய் நீங்களும் நானும் ஜெபித்தால் இந்த வியாதிகளுக்கு பின்பாக கிரியை செய்கிற அசுத்த வல்லமுடைய ஆதிக்கங்கள் எல்லாம் கட்ட முடியும். அதனுடைய ஆதிக்கங்களை அழிக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகத்தை ஜனங்களுக்குள்ள கொண்டு செல்ல முடியும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்ததை உணர்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் சுகத்தை பேசுங்கள். தேசத்திலே சுகம் உண்டாகும், நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டாகும். இந்திய மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என்று ஒவ்வொருவரும் பேசுவோம். ஜெபத்தினால் தேசத்தை காப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. சேர்ந்து பாடுங்க. எதற்கும் பயமில்லை, அதிகாரம் கையிலே. வேதவசன அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார், ஒரு நாளும் விலகினார், ஒரு நாளும் கைவிடார். நாங்கள் பாடுகிறது போலவேதான் வேதவசனம் சொல்கிறது. புலம்பல் என்ற ஒரு புத்தகம் வேத புத்தகத்தில் உண்டு. அதை எரேமியா என்னும் தீர்க்கதரிசி புலம்பிக் கொண்டே இருந்ததினால் எழுதப்பட்டதுதான் புலம்பல் புத்தகம். புலம்பிக் கொண்டே இருக்கிற அவனை அறியாமலே சொல்லுகிறான். புலம்பல் 3:31 ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று. புலம்பிக் கொண்டிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒன்று தெரிய வேண்டும். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நம்மையும் கைவிட மாட்டார், நம் குடும்பத்தை கைவிட மாட்டார், இந்த நாட்களில் நம்முடைய சபைகளை கைவிட மாட்டார், நம் தேச மக்களை கைவிட மாட்டார். ஜெபிப்போம், ஜெபிப்போம். அவர் நம்மோடு கூட இருந்து ஆச்சரியமான காரியத்தை இந்த நாட்களில் செய்வார். இயேசு உயிர்த்தெழுந்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு சுகம் உண்டாகும், தைரியம் உண்டாகும், எல்லாவற்றையும் ஜெயிப்போம் என்ற விசுவாசம் உண்டாகும், கரை சேர்வோம் என்ற நிச்சயம் உண்டாகும். பதறாதீர்கள், கலங்காதீர்கள். தேவனுடைய மனுஷனாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நான் கடந்து வருவோம். எங்களோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே,
இல்லாமல் நான் வாழ முடியாதே. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. எத்தனை உண்மையான வார்த்தை! பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. ஜீசஸ், இந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட எண்ணற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் மீண்டு சுகம் பெற்று வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே ஜெபித்த எண்ணற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் சுகம் பெற்று இன்றைக்கு வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சுகமாக்கினவர் உங்களையும் சுகமாக்குவார், வியாதிக்கு விலைக்கு காப்பார். பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. இருள் சூழ்ந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும் காலம் இது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எங்களோடு சேர்ந்து பாடு. என் கூடவே இரும், கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் என்று சொல்லுங்கள். பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. அவர் பக்கத்திலே இருந்தால் கண்ணீர் நிறைந்த நேரங்களிலே யாரும் உங்கள் கண்ணீரை துடைக்காவிட்டாலும் இயேசு உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் கண்ணீரை துடைப்பார். கிறிஸ்தவ மார்க்கம் நம்முடைய தேசத்திலே உலகம் முழுவதும் சும்மா வளரவில்லை. இயேசு எண்ணற்ற மக்களுடைய கண்ணீரை துடைத்தது நிமித்தமாய் கண்ணீர் துடைக்கப்பட்டவர்களாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பக்கமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கண்ணீரை துடைக்கிற தெய்வம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ துணையுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. சொல்லுங்க. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. கூப்பிடுகிற
யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த முழு உலகத்திலும் கூப்பிடுகிற எளியவனுடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து உங்களை ஆறுதல் படுத்தி சுகப்படுத்தும் ஒரே தெய்வம் உண்டானால் அது இயேசுதான். இன்றைக்கு தேசத்தில் இருக்கிற வியாதியை குறித்து கலங்கிக் கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நாங்கள் ஆறுதலாய் சொல்லுகிறோம். வியாதி நேரத்தில் இயேசு உங்களுக்கு வைத்தியராய் வெளிப்படுவார். சோதனை நேரத்தில் நண்பராய் இருப்பார். வியாதியும் சோதனையும் நிறைந்த ஒரு நேரத்தில் இருக்கிறோம். இயேசு நமக்கு போதும். இயேசு உங்களுக்கு போதும். வியாதியின் நேரத்தில் நீ வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நீ நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நீ நண்பரானீரே. என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. வியாதியோடு இருக்கிறவங்க சேர்ந்து சொல்லுங்க, என் வைத்தியர் நீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. மீண்டும் கூட சொல்லலாமா? என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் டாக்டரும் நீங்க சொல்லுங்க, என் டாக்டரும் நீங்க, என் நண்பரும் நீங்க, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. இந்த நாட்களில் என் டாக்டரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீங்க இல்லாமல் நான் வாழ முடியாது. என் அன்பு தேவனுடைய ஜனங்களே, நாங்கள் பாடும்போது ஏன் கண்ணீரோடு இப்படி பாடுகிறோம் தெரியுமா? கடந்த வருடம் மார்ச் மாதம் லாக்டவுன் தொடங்கி ஏப்ரல் மாதத்தில் என் மனைவி மிகவும் சுகவீனப்பட்டு, கொரோனா அறிகுறிக்கு என்னெல்லாம் சிம்டம் இருக்குமோ எல்லா பிரச்சனையும் இருந்தது. கொண்டு போகாத மருத்துவமனைகள் அல்ல, போற இடத்துல ரிப்போர்ட்ல ஒன்றும் இல்லைன்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பலவீனம். மிகவும் அழுது புலம்பி ஏப்ரல் மேலாம் முழுவதும் துக்கத்தினால் நிறைந்து ட்ரிப்ஸியை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ராத்திரி பகல் தூக்கம் இல்லாமல் இருந்தது. நான் சொல்லும் சாட்சி எத்தனை உண்மை என்பதை அவர்களே ஒரு சில நொடியில சொல்லுவார்கள். மிகவும் பிரியமானவர்களே, உண்மையாக போதகர் சொன்ன மாதிரி கடந்த வருடத்துல இந்த நேரத்துல எல்லாம் சரியான ஒரு பலவீனம், என்னால் எழுந்திருக்க முடியாம சாப்பிட முடியாம கடந்த 1.5 மாதங்கள் நான் அப்படியா பலவீனப்பட்டு இருந்தேன். எனக்கு உணவே எதுனா ட்ரிப்ஸு தான், நிறைய ஹெவி டோஸ் டேப்லெட்ஸ். என்னால் முடியாமல் இருந்துச்சு, நிற்க முடியாது, நைட்டில் தூங்க முடியாது. ரொம்ப பலதரப்பட்ட பிரச்சனைனால நாங்கள் கடந்து வந்தோம். ஆனாலும் கர்த்தர் எங்களை கைவிடவே இல்லை. அவர் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்தினார். நாங்கள் பாடின பிரகாரமே அவர் நல்ல ஒரு வைத்தியராய், அவர் நல்ல ஒரு நண்பராய், அவர் நல்ல ஒரு எனக்கு துணையாளராய் இருந்து இதுவரைக்கும் ஒரு தீங்கும் ஒரு சேதமும் ஏற்படாமல் பத்திரமாய் பாதுகாத்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு உயர்த்தும்படியாய் எங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். அதனாலதான் நாங்க இதுவரைக்கும் அவர் செய்த எல்லா நன்மைகளை குறித்து இவ்வளவு மகிழ்ந்து நாங்க சந்தோஷமாய் உண்மையா அநேகருக்கு இதை பறைசாற்றி கொண்டே இருக்கிறோம். நீங்களும் விசுவாசிங்க. இந்த நாட்களிலே கர்த்தர் நிச்சயம் உங்களையும் கைவிடவே மாட்டார். அவர் நல்ல வைத்தியராய் நல்ல நண்பராய் இருந்து உங்களை ஏற்று வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.
நாங்கள் பாடுவது ஏதோ ஏட்டில எழுதினதை பாடி கொண்டில்லை, அனுபவித்ததை பாடுகிறோம். அவர்கள் பலவீனப்பட்ட போது அவருடைய தாயார் வீட்டில் இருந்தார்கள். நான் திருச்சபை நடத்தக்கூடிய எங்களுடைய வீட்டாண்டே இருந்தோம். இரவு நேரங்களிலே திடீரென்று ஃபோன் வரும், அவளுக்கு முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது, வாமிட் வருது, கை கால்லாம் வலிக்குது சொல்லிட்டே இருப்பாங்க. நாங்க ஜெபம் பண்ணிட்டு இந்த பாடல்களை பாடிக்கிட்டே இருப்போம். என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. பாட பாட சுகம் உண்டாகும். நான் பாடிக்கொண்டே இருப்பேன், ஒரு கேட்டுக்கொண்டே தூங்கிடுவாங்க. அப்படி எத்தனையோ இரவு கடந்த லாக்டவுன் நாட்களிலே ஏப்ரல் மே வரையிலும் போயிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் கிருபையாய் சுகம் தந்தார். இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் இதை பறைசாற்றுகிறோம். அவர்களுக்கு சுகம் கொடுத்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கும் சுகம் தருவார். இயேசு வெறும் மத தலைவர் அல்ல, ஒரு மதம் ஆன்மீகம் பக்தி அதை மாத்திரம் கொண்டு வருகிறவர் அல்ல, சுகத்தை கொண்டு வருகிறவர். சிலுவிலே அதற்காக தான் இயேசு அடிக்கப்பட்டார். அநேகர் பரியாசம் செய்கிறார்கள். இயேசு அடிக்கப்பட்டார், தொங்கினார் என்று. எதற்காக? மனு குலத்துக்கு சுகம் கொடுக்க. அது இயேசு இன்றைக்கும் சுகம் தருவார். அதனால்தான் வசனம் சொல்லுது, கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையிலும் வெட்கப்பட்டு போகவில்லை, அவரை ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை என்று பக்தன் பாடுகிறார். சேர்ந்து பாடலாமா? முடிந்தவர்கள் எங்களோடு சேர்ந்து கண்ணை மூடி ஆராதித்து உயர்த்தி பாடுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், விடுதலை கிடைக்கும். அவருடைய ஜனமாகிய நீங்க பாக்கியவான்கள், நீடித்த நாட்களுக்கு சொந்தக்காரர்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் வெட்கப்பட்டதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. சொல்லுங்க, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. அவரை ருசிச்சவங்க முழு மனதோடு ஆராதிப்பாங்க. அவரை அனுபவித்தவர்கள் தாங்களும் தங்கள் பின் சந்ததிகளுக்கும் சொல்லி, இவரே தேவன், இவரை தொழுது கொண்டு இவரை நம்பி இவரிடத்தில் வேண்டுதல் செய்தால் சுகம் கொடுப்பார், வாழ வைப்பார் என்று நம் பின் சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். பேதுரு வெறுமையாயிருந்த அவன் படகை நிரப்பின ஆண்டவர் உங்களை நிரப்புவார். பெருமையானதை முன்குறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே.
ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கைகளை வெட்டி சொல்லுவோம், ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லாத விரக்தியான சூழ்நிலையிலே அவனை தேடி சென்று அவனுக்கு நன்மை செய்தவர் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, விரக்தியோட, மன அழுத்தத்தோட, சஞ்சலத்தோட இருக்கிற உங்களை நன்மையினால் திருப்தியாக என் ஆண்டவர் வல்லவர். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட, வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட, பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட, பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. சொல்லுங்க, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆராதிப்போமே அவரை இருக்கிற இடத்துல முழு மனதா, ஆராதிப்போமே அவரை நம் தலைமுறையா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை பாடி ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த பாக்கியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியில எங்களோடு கூட சேர்ந்து எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் நீர் பிரசன்னராகி உம்மை தேடுகிற மக்களுக்கு நீர் கேடகமாய், துருகமாய், பெலனாய், மருத்துவராய், பலன் கொடுக்கிறவராய் வெளிப்பட்டு ஜனங்கள் இன்றைக்கு இப்பொழுதுள்ள காலகட்டங்களிலே வியாதி நினைத்து, பலவீனங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நீர் வெளிப்பட்டு சுகத்தை கொடுக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே இயேசுவின் நாமத்தினாலே அந்த சுகம் அவர்கள் இருக்கிற அறையிலே இறங்குவதாக. Heal in Jesus' name. தெய்வீக சுகத்தை பேசுகிறேன். வரும் படுக்கை முழுவதையும் மாற்றி போட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதே, படுக்கையை மாற்றி போடும். உடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்க சுகத்தை கொடும். ஜனங்கள் சுகத்தோடு பலத்தோடு வாழ வேண்டி விரும்பி உம்முடைய பாதத்திலே விண்ணப்பிக்கிறேன். உடைய அடியாண்டி ஜபத்தை கேட்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கும் அந்த தெய்வீக சுகம் ஜனங்கள் மேல் இறங்கட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன். வருமான பற்றாக்குறையினால் குடும்பங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்க சண்டைகள் இன்னும் ஸ்கூல்கள் திறக்காததினால் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து கலங்கிக் கொண்டிருக்க பெற்றோருடைய கலக்கங்கள், பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து கவலையோடு இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறேன். அத்தனை பேரையும் ஆசீர்வாதி. இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக உம்முடைய நாமத்தினால் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியின் பங்காளர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் திருவுளம் பற்றும் பேசும். நாங்கள் தைரியப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுப்பிதாவே. ஆமென். Praise God. ஒரு ஷார்ட் பிரேக் பிற்பாடு தொடர்ந்து கர்த்தரை நாம் இன்னும் நெருங்கி கிட்டி சேர்வதற்கான வேத வசனங்கள் மூலமாய் உங்களோடு பேசவிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட திருவுளம் பற்ற விரும்புகிறேன். ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்களில் எங்கும் அழுகையின் சத்தம், எங்கு திரும்பினாலும் நம்முடைய வேதனையை பெருக பண்ணக்கூடிய, நம்முடைய மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய காரியங்களை பார்க்க முடிகிறது. நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை நினைக்கும் பொழுது அழாமல் நம்மால் இருக்க முடியவில்லை. தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு கொடுமைகளையும் தீங்கையும் நினைத்து அநேகர் கலங்கி துக்கித்துக் கொண்டிருப்பதை எங்கும் பார்க்க முடிகிறது. இந்த கண்ணீருக்கு முடிவு இருக்கிறதா? இது இப்படியே இருக்குமா? அல்லது இதைவிட விஸ்வரூபம் எடுத்து பெரிய அளவிலே தீங்கு வருமா? இந்த கண்ணீருக்கு முடிவில்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள் அழுது ஜெபிக்கிற கண்ணீருக்கு நிச்சயம் முடிவு உண்டு. நம் தேசத்தின் மக்களுடைய கண்ணீருக்கு நிச்சயம் ஒரு முடிவு உண்டு. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய கண்ணீருக்கு நிச்சயம் ஒரு முடிவு உண்டு என்பதை தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட திருவுளம் பற்ற விரும்புகிறேன். என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 116 சங்கீதம் 8 வசனத்தை வாசி கேட்போம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் என் தப்புவித்தீர். காலை இடர்களுக்கும் தப்புவித்தீர். தப்புவித்தீர், மரணத்துக்கு தப்புவித்தீர், என் கண்ணை கண்ணீருக்கு தப்புவித்தீர். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, இந்த மரணத்துக்கு நாம் தப்புவோமா? இன்றைக்கு தேசத்திலே பரவி கொண்டிருக்கிற கொடிய வைரஸுக்கு தப்பி நாம் உயிரோடு இருப்போமா? அநேகரோடு கூட தொலைபேசியில் பேசிக்கொள்ளும் பொழுது ஒருவேளை இது நான் பேசுகிற கடைசி பேச்சாக கூட இருக்கும் என்று சொல்லி முடிக்கிறார்கள். சிலர் ஒருவர் சந்திக்கும் பொழுது ஒருவேளை இது நாம் கடைசியாய் சந்திக்கிற சந்திப்பாக கூட இருக்கலாம் என்று சொல்லி அவிசுவாசமாய் பேசுகிறதை என்னால் பார்க்க முடிகிறது. நான் அநேகரோடு பேசும் பொழுது அநேகர் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் அப்படி பேசியிருக்கலாம், மற்றவர்கள் பேச கேட்டிருக்கலாம். அவன் நம்பிக்கை வேண்டாம், அவிசுவாசமாய் பேசுவதை விடுவோம். தேவனுடைய ஜனங்களே, நமக்கு விசுவாச மார்க்கத்தார் என்று பெயர். நமக்கு பெயர் விசுவாசிகள். விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இயேசு சொன்னார், நான் வரும்பொழுது, ஆகிலும் நான் வரும்பொழுது மனுஷகுமாரன் பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. மனுஷகுமாரனாகி இயேசு மறுபடி இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னே விசுவாசம் பூமியிலே இல்லாமல் போகுமா? அதைத்தான் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை மறிக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளை மறிக்கிறாங்க. அப்போ எப்படிங்க? அவங்களே இவ்வளோ ஜெபம் பண்ணி அவங்களே மறிக்கிறாங்க. அப்போனா கொரோனா யாரையும் விட்டு வைக்காதீங்க. அதனால நம்ம கூட இருக்கிறத சீக்கிரமா செலவு பண்ணி விற்று சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களும் சந்தோஷமா வந்து போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை அநேகர் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்களை கண்ணீருக்கும், என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தீர். இன்றைக்கு நான் தேவனுடைய மனுஷனாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் மரணத்துக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். மரணம் உங்களை மேற்கொள்வதில்லை இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் கண்கள் கண்ணீருக்கு தப்புவிக்கப்படும். இந்திய மக்கள் மரணத்துக்கு தப்புவிக்கப்படுவார்கள். நேற்றைய தினத்திலே, கடந்த சில நாட்களுக்கு முன்னே இருந்தது போல இன்றைக்கு சூழல். மரணத்தின் எண்ணிக்கை குறைகிறது, சுகமாகருடைய எண்ணிக்கை அதிகமாய் கொண்டே இருக்கிறது. ஆகவே சுகம் உண்டாய்கொண்டிருக்கிறது. அநேகர் சுகம் பெற்று வருகிறார்கள். மரிக்கிறவர்களையே நினைத்து அழக்கூடாது, சுகம் பெற்று கொண்டு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். நீங்கள் டிவியிலே புள்ளி விவரங்களை பாருங்கள். மரிக்கிறவர்களுடைய எண்ணிக்கையை விட சுகமாகருடைய எண்ணிக்கையும் அதிகமாய்கொண்டே இருக்கிறது. சுகமாகிறார்கள், ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் நடுவிலே ஒரு கூட்டம் பாதிக்கப்பட்டாலும் பெருங்கூட்டம் இன்னும் வியாதி இல்லாமல் சுகமாய் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து ஆண்டவர் உங்களுக்கும் பாதுகாப்பை தருவார் என்று நம்புங்கள். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். இந்தியாவின் எழுப்புதலை உங்கள் கண்கள் காணும் நாட்கள் வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆகவே கண்ணீரை ஆண்டவர்
துடைக்கிறவர், கண்ணீருக்கு நம்மை தப்புவிக்கிறவர். வேதத்தில் சிலர்லாம் அழுதார்கள், புலம்பினார்கள், கலங்கினார்கள். அந்த கண்ணீர், அழுகை, புலம்பலுக்கு பின்னே இருப்பது என்ன? அதே சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இன்றைக்கு அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர வல்லவர். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில், லிசன், இந்த நாட்களின் சூழ்நிலை போலவே அந்த வசனம் இருக்கு பாருங்க. அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில், எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில், ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே, ராஜா அப்னேரின் கல்லறையின் அண்டையிலே சத்தமிட்டு அழுதான், சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் சகல அழுதார்கள். ஜனங்களும் அழுதார்கள். காரணம், அப்னேர் செத்துட்டான். கல்லறையில் அழுகுறாங்க. கடந்த சில நாட்களாக நம்ம இந்திய தேசத்தில் இந்த கொரோனா வைரஸினால் மரித்தவர்களுக்கு கல்லறையில் வைக்க இடமில்லாதபடிக்கு கூட்டம் கூட்டமாய் அவர்களை வைத்து கொளுத்துவதையும் எரிப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை பார்த்த அத்தனை கண்களிலும் கண்ணீர். எவ்வளவு பெரிய சீமானாயிருந்தும் அவனுடைய மரணம் பரிதாபமாயிருக்கிறதே என்று சொல்லி, தேவனுடைய ஜனங்களே, அப்னேருடைய மரணத்திலே கல்லறை அண்டையிலே ராஜாவும் சகல ஜனங்களும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜா அழுதானா? இந்த நாட்களிலே சாதாரண மனிதனும் முதற்கொண்டு மிகப்பெரிய மனிதர்கள் வரையிலும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ராஜாவும் அழுதான், சகல ஜனங்களும் அழுதார்கள். இந்த காலகட்டம் அப்படித்தான் இருக்கிறது. எல்லாரும் அழுகுறாங்க, எல்லாரும் பதறாங்க, எல்லாரும் என்னடா வாழ்க்கை இது, என்ன படிச்சு என்ன சேர்த்து என்ன பிரயோஜனம், இந்த கொரோனாவுக்கு முன்னாடி நம்மால சவால் விட முடியலைன்னு சொல்லி எல்லாரும் கலங்கி அழுது கொண்டு தங்களுடைய எல்லா திறமைகளையும் சாமர்த்தியங்களையும் நினைத்து துக்கிக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் காலம். மனிதன் எப்பொழுது தன்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று உணர்கிறானோ அப்பொழுது தேவனுடைய வல்லமை பூமிக்கு வெளிப்படும். ராஜாவும் சகல ஜனங்களும் சத்தமிட்டு கல்லறையில் அழுதார்கள். இன்றைக்கு கல்லறைகளிலே கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் போக்கும் வரத்துமாய் இருக்கிறார்கள். ஒரு நேரத்திலே விழாக்களுக்கு செல்வார்கள். இன்றைக்கு கல்லறைக்கு செல்வதே நம்முடைய வேலைகளாக. எப்பொழுது ஃபோன் வருமோன்னு தெரியல. எந்த ஃபோன் வந்தாலும் யாரோ செத்துட்டாங்களா மறுபடியுமா அப்படின்னு நினைக்க தோணுது. நான் சொல்லுகிறேன், மரணத்துக்கு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் திருச்சபை மக்களையும் நம் தமிழக மக்களையும் நம் இந்திய மக்களையும் கர்த்தர் விலக்கி காப்பார். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. இதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. நாம் முட்டி போட்டு ஜெபித்தால் தேவன் இந்த ஆவிகளை கட்டி போடுவார். வியாதி உண்டாக்குற எல்லா அசுத்த வல்லமையுடைய ஆதிக்கங்கள், மரணத்தை கொண்டு வருகிற ஆவியின் வல்லமைகளை எல்லாம் கட்டி போடுவார். அதற்கு நாம் முட்டி போட வேண்டும். முட்டி போட்டு ஜெபிப்போம், கைகளை உயர்த்தி ஜெபிப்போம், கதறுவோம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ராஜாவும் சகல ஜனங்களும் சத்தமிட்டு அழுதார்கள். இன்றைக்கு தேசத்தின் நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. சில கண்ணீர்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த நான் சொன்ன முதல் கண்ணீர் மரணத்தின் நிமித்தமாய் ஏற்பட்ட கண்ணீர். மரணத்தின் நிமித்தமாய் அழுது கொண்டிருக்கிற எல்லாருடைய கண்ணீரையும் ஆண்டவர் சீக்கிரம் துடைப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் எம்மதத்தினரானாலும் இந்தியாவின் இந்த நிலைமைக்கு முடிவு இருக்கிறதா என்றால் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய மனுஷனாய் முடிவு இருக்கிறது. இந்த மரணங்கள் சீக்கிரத்திலே முடிவுக்கு வரும். இந்த வியாதி சீக்கிரம் முடிவுக்கு வரும். ஜனங்கள் சுகம் பெறுவோம், நலம் பெறுவோம். இந்தியா சுபிட்சமாயிருக்கும். தமிழக மக்கள் காக்கப்படுவார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, மீண்டும் திருச்சபைகள் திறக்கப்பட்டு ஆரவாரத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மரணத்தினுடைய எல்லா கிரியைகளையும் கர்த்தர் ஒரு முடிவு கொண்டு வருவார். தொடர்ந்து நான் 2வது காரியத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது. குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது. நான் திரும்பி வராத வழியே போவேன். நான் திரும்பி வராத வழியே போவேன். யோபு 16:20. கவனிங்கள், குறுகின வருஷத்துக்கு முடிவு வருகிறது. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண்கள் கண்ணீர் சொரிகிறது. தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்களிலே அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகளை பரியாசம் பண்ணுகிறார்கள். அவ்வளோ ஜெபம் பண்ணீங்க, இறந்துட்டாரே. அவ்வளோ ஜெபம் பண்ணீங்க, வராதுன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு கொரோனா வந்துருச்சே. அவ்வளோ நம்பிக்கையாக சொன்னீங்க, ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார்னு இப்போ கைவிட்டாரே. இந்த நாட்கள்
கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விசுவாசங்கள் சோதிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை பரீட்சை பார்க்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகர் கேலி கிண்டல் செய்து கொண்டு இருக்கிற காலத்துக்கு வந்துவிட்டோம். அதனால் சில தேவ மனிதர்கள் அழுது கொண்டு, சுகத்தை பற்றி நான் அப்படி பேசினேனே, எனக்கு பலவீனம் வராது என்று சொல்லி கொண்டிருந்தேனே, நான் மருத்துவமனையில் வந்து படுத்திருக்கிறேனே, நான் சுகவீனமாக இருக்கிறேனே என்று சொல்லி உங்களை சுற்றி மற்றவர்கள் செய்த பரியாசங்கள், மற்றவர்கள் உங்களை பார்த்து ஏளனமாய் சிரிப்பதை கண்டு அழாதீர்கள். இந்த பரியாசக்காரர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த பரியாசங்கள் ஒழியும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை மறுபடி உங்களுடைய எல்லா பிரச்சனையிலும், ஒருவேளை கடன் வாங்கின நிமித்தமாய் உங்களை பரியாசம் பண்ணுகிறார்களா? உங்கள் ஆண்டவர் நல்லா உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொன்னாங்களே, கடன் வாங்கி மாட்டின்னு முழிக்கிறீன்ட்டு. இல்லை, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியங்களை குறித்து, நம்முடைய பிள்ளைகள் சாட்சி இல்லாமல் இருப்பதை குறித்து மற்றவர்கள் நம்மை பரியாசம் செய்கிறதை நினைத்து கலங்குறீங்களா? இல்லை, உங்கள் சர்ச்சை நல்ல பக்தியில் உபதேசத்தில் வளர்த்து அதையும் மீறி சில செயல்கள் நடந்தது நிமித்தமாய் உங்கள் பகுதியில் உங்கள் சபை பரியாசம் பண்ணப்படுகிறதா? பக்திமான்களே, நீதிமான்களே, தேவ மனுஷிகளே, பரியாசம் பண்ணப்படுகிறீர்களா? அதனால் அழுகையா? அந்த அழுகையை என் ஆண்டவர் துடைத்து அந்த கண்ணீருக்கு முடிவை உண்டாக்குவார். யோபு பக்தனுடைய பரியாசத்துக்கு ஒரு முடிவு வந்தது. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். எல்லா பரியாசத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அந்த கண்ணீருக்கும் ஒரு முடிவு இருக்கிறது இயேசுவின் நாமத்தில். ஆகவே பரியாச வேதனையினால் வந்த கண்ணீரை கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில துடைத்தார். இன்றைக்கு பரியாச வேதனைகள் உங்கள் வாழ்க்கையில் எதுவானாலும் சரி, அந்த பரியாச வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார். மூன்றாவது காரியத்துக்குள்ளே உங்களை கொண்டு சொல்லுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அழுறா, விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனா என் அவிசுவாசம் போக மாட்டேங்குது. சில நேரம் நமக்கு இருமனம், நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா கெட்டவனா இருக்கிறனே, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. இப்படி வாழணும்னு நினைக்கிறோம், அப்படி வாழ முடியலையே. நிறைய நேரம் நம்ம நல்லவங்களா இருக்கணும்னு முயற்சி எடுக்கிறோம், இப்படித்தான் இருக்கணும்னு விரும்புகிறோம், இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் செஞ்சுட்டு பிற்பாடு குற்ற உணர்வுல அகப்பட்டு அழுகுறோம். என்னால் முடியலையே, என்னால் முடியலையே. நிறைய விஷயம் நம்மளால முடியலை. நல்லா தான் படித்தேன், நல்லா தான் எக்ஸாம் எழுதினேன், ஆனால் நான் ஏன் ஃபெயில் ஆனேன்? என்னால் முடியலையே, என்னால் படிக்க முடியலையே, தொடர்ந்து படிக்க முடியலையே. நிறைய காரியங்கள். உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை, பட் என்னால் முடியல பாஸ்டர், பணம் இல்லையே. பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல வரம் பார்க்கணும், ஆனால் எங்கிட்ட பணம் இல்லையே, அவங்க கேட்குறத கொடுக்குறதுக்கு இல்லையே. தேவனுடைய ஊழியக்காரர்களே, சபையை நல்லா கட்டணும்னு ஆசை பாஸ்டர், பட் என்கிட்ட பணம் இல்லையே என்று அழுதுறோம். இந்த இல்லாமையை ஒழிந்து போகும்படிக்கு அவன் ஆண்டவர் இயேசுவிடத்திலே பிரார்த்திக்கிறான். என் அவிசுவாசம் ஒழியும்படி செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசிக்கிறேன், ஆனாலும் அவிசுவாசம் வருது, என்னால முடியல. உங்களால முடியாததை ஆண்டவர் இயேசு முடிய பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கை இப்படியே இருக்காது. முடியலன்னு பேசாதீங்க. முடிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவர் இயேசு. அவர் உங்கள் வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை முடித்து உங்கள் கண்ணீரை சீக்கிரத்திலே துடைப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும். நான்காவது காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் உங்களுக்காக. ஆதியாகமத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். யோசேப்பு அழுதான். ஏன் அழுதான்? இந்த கண்ணீர் எதற்கு? தாவீது சொல்றார், என் கண்களை கண்ணீருக்கு தப்புவித்தீர்,
நான் சொல்ற ஒவ்வொரு இடத்திலும் கண்ணீர் அழுகை வருகிறது. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கு. ராஜாவும் சகல ஜனங்களும் அப்னேருக்காக கல்லறையில் அழுதார்கள். நான் தொடர்ந்து சொன்னேன், வேதனையினுடைய கண்ணீர், வேதனையினால் வருகிற கண்ணீர் என்று சொல்லி உங்களுக்கு யோபுவின் புத்தகம் 16:20 வாசித்தோம். யோபுவை பரியாசம் பண்ணினதினால். தொடர்ந்து மார்க் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அந்த எவருடைய தகப்பனார், விசுவாசிக்கிறேன் ஆனாலும் சிறுப்பெண்ணுடைய தகப்பனார், விசுவாசிக்கிறேன் ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கி போகும்படிக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறான். அழுதான். இதை செய்யணும்னு நினைக்கிறேன், முடியல அப்படின்னு அழுகுறான். உங்களுடைய இயலாமையை மாற்றி உங்கள் கண்ணீரை துடைக்க என் ஆண்டவர் வல்லவர். ஆதியாகமம் 43:30 யோசேப்பு அழுகிறான். இது என்ன அழுகை? அன்புக்கான அழுகை, பாசத்துக்கான அழுகை. இந்த நாட்களிலே அன்புக்காக பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்களா? நான் எதிர்பார்க்கிற அன்பு யாருக்கிட்டையுமே இல்லையே. எல்லாரும் நடிக்கிறாங்களே. உண்மையான பாசம் இந்த உலகத்துல இல்லையா? நான் ஏன் உண்மையா பாசம் வைக்கிறேன், அவங்க ஏன் என்னை ஏமாத்துறாங்க? நிறைய பேருடைய கேள்விகள். நான் நிறைய வாலிபர்கள் மத்தியிலே ஊழியம் செய்திருக்கிறேன். நிறைய பிள்ளைகள் காதலினால் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறேன். அந்த ஆலோசனை நேரத்தில் அந்த பெண் பிள்ளைகள் சொல்லுகிறது, பாஸ்டர் நான் உண்மையா அவனை நேசிச்சேன், பட் அவன் என்னை ஏமாத்திட்டான். சில நேரம் நான் ஆண் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறேன். அவனுங்க சொல்லுவானுங்க, நான் உண்மையா அவளை நேசிச்சேன், அவன் என்னை ஏமாத்திட்டா. உண்மையான அன்புக்கு இந்த பூமியில வேல்யூவே இல்லை, ஏமாத்துறவங்கள தான் இந்த உலகம் நம்புது அப்படின்னு வாலிபர்கள் சொல்லிக் கொள்ளுகிறதை நான் நேரடியாய் பார்த்திருக்கிறேன். இப்படியே எண்ணற்ற ஊழியங்களிலே பங்கெடுத்த போது எத்தனையோ மக்களுடைய ஏமாற்றங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையா நேசிச்சோம், நாங்க எங்க சொந்தக்கார உண்மையா நேசிக்கிறோம், ஆனா அவங்க நேசிக்க மாட்டாங்க. கணவன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், என் மனைவியை நான் உண்மையா நேசிக்கிறேன் பாஸ்டர், பட் அவ புரிஞ்சிக்க மாட்டான். மனைவி, என் கணவரை நான் உண்மையா நேசிக்கிறேன், அவர் ஏன் புரிஞ்சிக்க மாட்டார்? இந்த அன்பின் தவிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? உண்மையான அன்புக்கு மதிப்பில்லையேன்னு அழுவுறீங்களா? நான் சொல்லுகிற இந்த ஆண்டவர் இயேசு உண்மையான அன்போடு கூட, மாயமற்ற நேசத்தோடு கூட பரலோகத்திலே இருந்த அவர் இந்த மனு குலத்துக்கு மனிதனாய் அவதாரம் எடுத்து வந்தார். அன்பின் சொருபியாய், அன்பின் காரணராய், அன்பின் ஊற்றுக்கண்ணாய் இந்த பூமிக்கு வந்தவர். அன்பென்ற சொல்லுக்கு பாத்திரமானவர். அன்பு என்று சொன்னாலே அது இயேசு என்றுதான் முடிய வேண்டும். அத்தனை அன்புக்கு சொந்தக்காரர் அந்த அன்புள்ள இயேசு அன்புக்காக ஏங்கி இந்த பூமியில் மக்களை ரட்சிக்க வந்தார். உங்களுடைய அன்பை நன்கு புரிந்து கொண்டவர். பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் ஏங்குகிற உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் ஒருவரை தவிர இந்த உலகத்திலே வேறொரு ஆளை என்னால் சொல்ல முடியாது, காண்பிக்க முடியாது. இந்த முழு உலகம் நீங்கள் சுற்றி வந்தாலும் அன்புக்கு இயேசுவை தவிர வேறொரு நபர் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கிற அன்பை இயேசு உங்களுக்கு கொடுக்க முடியும். அன்பை காண்பித்து அலைய வைக்கக்கூடிய இந்த உலகத்திலே அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லி உங்களை அற்பமாய் நினைக்கிற இந்த உலகத்திலே உங்களை உண்மையாய் நேசிக்கக்கூடிய ஒரு நேசர் ஆண்டவர் இயேசு. அதனால்தான் கல்வாரி சிலுவிலே தன்னை முற்றிலும் நமக்காக அர்ப்பணித்தார். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக பலியானாராம். நாம் பாவி என்று தெரிந்த போதே அன்பு காட்டினார். ஆகவே அந்த அன்புள்ள தெய்வம் உங்களுடைய அன்புக்காக இயங்குகிற அந்த உள்ளத்தை அறிந்தவர் இன்றைக்கு அந்த கண்ணீரை துடைப்பார். உங்களுடைய கண்ணீர் சீக்கிரம் துடைக்கப்படும். யார் அன்புக்காக இனிமேட்ல ஏங்க மாட்டீங்க. அன்புக்காக இனி உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அன்பில்லாத இந்த உலகத்தில் அன்பை கொண்டு செல்லக்கூடிய வாய்க்காலாய் இயேசு உங்களை மாற்றுவார். உண்மையான அன்பை மற்றவர்களுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்க்காலாக உங்களை மாற்றுவார். இன்றைக்கு நீங்கள் அன்புக்காக இயங்கலாம், ஆனால் இன்னும் சில நாட்களிலே இந்த உலகத்திற்கு அன்பை கொடுக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். யோசேப்புடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது.
நீண்ட நாள் அன்புக்காக ஏங்கினான். கர்த்தர் அந்த கண்ணீரை துடைத்தார். இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைத்து அன்பினால் உங்களை நிரப்புவார். உங்கள் கண்களை கண்ணீருக்கு தப்புவித்து உங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பீர்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாத விடியல் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காக உடைய அடியான் ஜெபித்து பிரார்த்திக்கிறேன். உடைய மக்களை மரணத்துக்கு தப்புவித்து கண்களை கண்ணீருக்கு தப்புவியும். எங்கள் தேசத்திலே மரண செய்திகள் இயேசுவின் நாமத்திலே ஒரு முடிவுக்கு வருவதாக. ஜனங்களுடைய முகங்களில் வடிகிற எல்லா கண்ணீரும் துடைக்கப்படுவதாக. கண்ணீருடைய மதிப்பை அறிந்தவரே, லாசரு மரித்தான் என்று கேள்விப்பட்டு அவனை சந்திக்க கல்லறையிலே போனவர், மரியாள் அழுவதைக் கண்டு அழுதவரே, கண்ணீரின் மதிப்பை உணர்ந்தவரே, எங்கள் தேச மக்களுடைய கண்ணீருக்கெல்லாம் பதில் தார். இந்த மரணங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும். எங்கள் தேசம் மறுபடியும் இயல்பு நிலைமைக்கு வர நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆங்காங்கே திருச்சபைகளிலே ஆங்காங்கே வீடுகளிலே செய்கிற ஜபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டு சீக்கிரத்தில் எங்கள் தேசத்துக்கு சுகம் உண்டாகட்டும். ஜனங்கள் சுகமாய் நலமாய் வாழ நாங்கள் கெஞ்சி பிரார்த்திக்கிறோம். ஆண்டவர் எங்கள் ஜபத்தை கேட்டு தேசம் இயல்பு நிலைமைக்கு வருவதாக. பயப்படாதே தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற யோவேல் தீர்க்க தரிசனம் நிறைவேற ஜெபிக்கிறேன். சபைகள் மறுபடியும் திறக்கப்பட்டு களிக்கூர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கட்டும். இப்படியே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் இந்த நாட்களிலே ஜெபவீரர்களாய் உருவாக்கி அவருடைய ஜெபத்தின் மூலம் அநேகருடைய கண்ணீரை அவர்கள் இருக்கிற பகுதிகளிலே துடையும். உமக்கே எல்லா மகிமையும் கனமும் துதியும் புகழும் செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சி முடிந்து ஆண்டவரே எண்ணற்ற ஃபோன் கால்கள் வருகிறதுக்காக நன்றி. கடந்த வாரம் ஆண்டவரே அநேகர் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள உதவி செய்ததுக்காக நன்றி. இன்றைக்கும் ஆண்டவர் ஜனங்களோடு அற்புதங்களை செய்து உங்களுடைய ஜனங்கள் அந்த நன்மை பகிர்ந்து கொள்ளட்டும். எல்லா மகிமையும் எல்லா கனமும் துதியும் புகழும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. என கண்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் இந்த ஸ்கிரீனில் தெரிகிற தொலைபேசி எண்களிலே தொடர்பு கொண்டு உங்கள் நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் ஜெபிப்போம். எங்களுடைய திருச்சபையிலே ஒரு பெரும் குழுவினர் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இந்த 316 சேனலை நேசியுங்கள், இந்த ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.